நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 22/5/2023 அதிலிருந்து 28/5/2023 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார், மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், துலாத்தில் கேது பகவானும், அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஏன்னா வார பலன்கள், தின பலன்கள்லாம் சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. இந்த சந்திர பகவான் இந்த வாரம் மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசி வரலும் இந்த வாரம் 28ஆம் தேதி ராத்திரி வரலும் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட், அதாவது மூமெண்ட் இந்த ஒரு 3 ராசிகளில் தான் இருக்குது. அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் அதில் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்த்தோமேயானால் 25ஆம் தேதி நல்ல விசேஷமான நாள், சஷ்டி, அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா. தெலுங்கு பீப்புள் எல்லாம் பார்த்தால வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா. இது எப்போவுமே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது. அதனால் இந்த வன கௌரி விரதம் விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும், அதாவது குலவிருத்தியாகும், நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்கா. இதை தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும். வடலூரில் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், அவர் எல்லாருக்குமே சாப்பாடு 3 வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் ஆரம்பித்தா. அதாவது 1867ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்தாலும் 156 வருஷம் ஆகுது. இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம். ஈவன் இப்போ இந்த கோவிட்ல இல்லாமல் சரி, அதை தவிர நிறைய நாட்கள், அதாவது பஞ்சம் பட்டினி வரும்பொழுதெல்லாமும் சரி, புயல் நிவாரணங்கள் போதும் சரி, இன்னும் அதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டுருக்கா. மிகப்பெரிய தானம் செய்கிறா. இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம். அந்த நாள் 25/5/2023 வருது. இந்த ராமலிங்க அடிகளார் தர்மசாலை திறந்த தினம். இது 1867 திறந்தார். இதை தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது, அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதில் பார்த்தாலேயானால் விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். தாய்க்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதும், சூரிய பகவான் 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தையே குரு பகவான் பார்க்குறார். அதனால் கேது பகவான் அங்கே இருந்தாலும் திருமணத்திற்கு
பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு தொழிலில் வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி குருவோட சுபத்துவம் பெறுறது மிகப்பெரிய ஏற்றம். 6ஆம் அதிபதி வந்து குருவோடு இருக்கார், நல்ல ஒரு ஏற்றமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் அதாவது 22/5/2023 28ஆம் தேதி வரலும், அதாவது 28/5/2023 வரலும் உண்டான வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அவர் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் வரலும் போகிறார். 3ஆம் இடத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தேன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். ஏன்னா சந்திர பகவான் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் வந்து நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கிரனோட வந்து சுபத்துவம் அடைகிறதுனால. இதை தவிர 4ஆம் அதிபதி அந்த இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 22ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும் வந்து மிதுன ராசியிலேயே இருக்கார். மிதுன ராசியில் இருக்கும்போது நல்ல பெரிய ஏற்றமாக இருக்கும். ஏன்னா ராகுவனுடைய நட்சத்திரத்துலேயும் அங்கே வந்து சந்திர பகவான் போகிறார். 23ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே பார்த்தேன்னா ராகுவனுடைய திருவாதிரை யாதிரை நட்சத்திரத்தில் போகிறார். அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. அது 24ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார் அங்கே. அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் தாயின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த வாரத்தில் இருக்குது. அதாவது 24ஆம் தேதி கார்த்தாலிருந்து 26ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் வந்து 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் இருக்கிறது செவ்வாயோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரத்தில் இந்த நாட்கள் இருக்க போகிறது. படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த வாரம் இருக்க போகிறது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது சந்திர பகவான் வந்து 26ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 27, 28, 29ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். 28ஆம் தேதி வரலும் பார்த்தேனால் அவர் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார் வேறு. அதுவும் வந்து உங்களுக்கு சஷ்டி தீதியெல்லாம் வந்துடுறது. இப்போ 25, 26 தேதிக்குன்னா சஷ்டி சப்தமி தீதியெல்லாம் வந்துடும். அதனால் வந்து சுபத்துவம் அடைகிறார். மிகுந்த சுபத்துவம். கிட்டத்தட்ட வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமியில் பௌர்ணமிக்கிட்ட வர ஆரம்பிச்சிடுவார். 7ஆம் நாள்லேருந்து அமாவாசைக்கு 6-7 நாள் தள்ளிட்டு அப்படின்னா பௌர்ணமிக்கு போக ஆரம்பிச்சிடுவார். வெளிச்சம் அதிகமாக இருக்கும் சந்திர பகவானுக்கு. குரு பகவானாலும் பார்க்கப்படுறதுனால உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றதும், தாயாருக்கு வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.